சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது குடிநீர் தொட்டிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் பகுதிகளில் குடிநீர் குழாய்களை சுத்தம் செய்யும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நவீனா, குடிநீருடன் கழிவுநீர் கலந்து குடித்த பல்லாவரம் 13வது வார்டு கண்டோன்மெண்ட் 6வது வார்டு உட்பட்ட காமராஜர் நகர், முத்தாலம்மன் தெருவு, மாரியம்மன் கோயில் தெருவு ஆகிய பகுதிகளில் 65க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி குடிநீரை குடித்ததால் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் ஒவ்வாமை ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை முதலே இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் பல்லாவரத்தில் குடிநீர் குழாய்களை தூய்மைப்படுத்தும் ஊழியர்கள் தற்போது அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய்களை கலற்றி சுத்தம் செய்யும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் 3 நாட்களுக்கு குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் விநியோகிக்கப்பட மாட்டாது என அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. அதற்கு பதிலாக லாரிகளில் தண்ணீர் கொண்டு சென்று வீடு வீடாக விநியோகிக்கப்படும் என மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது வீடு வீடாக சென்று நோய் தடுப்பு மாத்திரைகளையும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் லாரிகளில் இதற்கு முன்னர் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது தடை விதித்து உள்ளனர். லாரிகளில் தண்ணீரை விநியோகம் செய்யப்பட தண்ணீருக்கு சோதனையும் அனுப்பப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.